திரு அரவிந்த் குணசேகரன், நேற்றைக்கு இந்த வழக்கு இன்றைய தீர்ப்பிலிருந்து அவர் கைதான நாளிலிருந்து நீங்கள் தொடர்ந்து அதை உன்னிப்பாக பார்த்துட்டு வர்றீங்க. தீர்ப்பு சட்ட ரீதியாக எழுப்பக்கூடிய கேள்விகள் என்ன? நீங்கள் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட, ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி கேட்டீங்க. திமுக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது வந்து அதிமுகவுக்கு எதிராக, அதிமுகவோட தலைவர்களுக்கு எதிராக பல்வேறு வழக்குகளுக்கு, ஆனால் செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்ந்த பிறகுதான் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கை எடுத்ததாக திமுக குற்றம் சொல்றதா நீங்கள் சொன்னீங்க. இது எவ்வளோ கிரெடன்ஸாக இருக்குன்னா, இதுக்கு ஒரு நல்ல கிரெடிபிலிட்டியே இருக்கு. காரணம் என்ன, இந்த எஃப்ஐஆர் போட்டது 2015 எஃப்ஐஆர் போட்டது, 17 எஃப்ஐஆர் போட்டது, 18 மொத்தம் 3 எஃப்ஐஆர், 15, 17, 18 3 ஆண்டுகள் இடி அமலாக்கத்துறை இசிஐஆரே ஃபைல் பண்ணல. இந்த கேஸில் இசிஐஆர் ஃபைல் பண்ணது ஜூலை 2021. எக்ஸாக்டான டேட்னா 29/7/2021. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்து அமைச்சராகி ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதத்திற்கு பிறகுதான் வழக்கு பதிவு செய்து 6 ஆண்டுகள் எதுவும் பண்ணாம ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதத்துல இந்த அமலாக்கத்துறை இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்க. அதனால தான் திமுக சொல்றாங்க அதிமுகவில் இருந்தபோது எதுவும் பண்ணல, திமுக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் முடியிருக்காங்க. அதே காலகட்டத்தில் தான் 5 திமுக அமைச்சர்களுக்கு எதிராகவும் இடி இசிஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் லட்சுமணன் சொன்ன மாதிரி வேலுமணி அதே போல விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு அதிமுக தலைவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல டிபிஎஸ்சி கேஸ் இருக்கு. ஆனால் அதுல எதுலையுமே இன்னைக்கு வரைக்கும் இடி எந்த ஆக்ஷனுமே எடுக்கலைங்கிறது தான் இடி இது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கான ஒரு காரணமாக பார்க்க முடியுது. பத்திரிகையாளர்களும் நாமளும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல இந்த கேஸ்ல இதோட தாண்டி 2 ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு விவகாரத்தை இடி முன் வச்சிருக்காங்க. இந்த கேஸோட மொத்த ப்ரொசீஜர் ஆஃப் கிரைமா பணமார் 1,34,00,000 ரூபாய் அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னு இடி சொல்றாங்க. ஆனா அதோட காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா 2013 2022 வரை சுமார் 8 ஆண்டுகள்ல அவரோட வங்கியில 1,34,00,000 ரூபாய் டெபாசிட் ஆயிருக்கு. அப்படின்னா ஆண்டுக்கு 16,75,000 ரூபாய், மாதத்திற்கு 1.4 லட்சம் ரூபாய். இதுல 2016-17 ஒரே ஒரு ஆண்டுல மட்டும் 64 லட்சம் ரூபாய் டெபாசிட் ஆயிருக்கு. 10 வருடத்துல 1,34,00,000 ரூபாய் தான் ஈடியோட கணக்கு. அதுல செந்தில் பாலாஜி தரப்பு என்னங்கிறாங்கன்னா, ஏன் 2016 அதிகமாச்சுன்னா 2016 நான் 2 எலெக்ஷனை சந்திச்சேன். ஏன்னா ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, அந்த எலெக்ஷன் தள்ளுபடி, அந்த எலெக்ஷன் பணம் கொடுத்தார்கள் இந்த குற்றச்சாட்டின் காரணமாக அந்த எலெக்ஷன் நிறுத்தி வைக்கப்பட்டது, மீண்டும் அந்த எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ 10 வருடத்தில் 1,34,00,000 ரூபாய்ங்கிறது எப்படி ப்ரொசீஜர் ஆஃப் டைமாக வரும்னு முதல் கேள்வி. அதே போல செந்தில் பாலாஜி 2015 ஆண்டு ஜூலை மாதமே அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். ஸோ 2013 2021 ஆண்டு வரை 1,34,00,000 ரூபாய் பணம் வந்திருக்குன்னா 2015 ஆண்டே ஒரு அமைச்சர் பதவி விட்டு வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீஜர் ஆஃப் கிரைம் ஜெனரேட் ஆயிருக்கும்? அது அவரோட இரண்டாவது கேள்வி. இல்லை, ரொம்ப லீகல் பாயிண்ட்டுக்குள்ள போக வேணாம், அதை பற்றி நிறையா பேசியிருக்கிறோம். அதுக்கு 2 விஷயங்களை இதில் கேட்கணும். கோர்ட் சொல்லியிருக்கிறது இது நீங்கள் அதிகபட்ச தண்டனையே இதில் 7 வருஷம் தான் கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு ஜாமீன் அப்படின்றது அவங்களுடைய உரிமை. எப்போ வழக்கு முடியும்னே தெரியாத ஒரு கேஸில் 15 மாதமாக ஏன் ஜாமீன் கொடுக்காம வைக்கிறீங்க, அது தப்புன்னு ஒரு கோணத்துக்கு வர்றாங்க. இன்னொன்று, இந்த வழக்கில் இந்தியாவுடைய தலை சிறந்த வழக்கறிஞர்கள்லாம் வாதாடி இருக்காங்க. அவருக்காகவும் வாதாடி இருக்காங்க, இடிக்காகவும் வாதாடி இருக்காங்க. ஒரு சொலிசிட்டர் ஜெனரல் போய் பெயிலுக்கு அப்போஸ் பண்ணி நிற்கிறதுன்றது அரிதினும் அரிதாக இருக்கும். ஒரு கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ்க்கு போக வேண்டியவங்க சாதாரண பெயிலுக்கு அப்ஜெக்ட் பண்ணதை பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட்டை கேட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டே இதே கேஸில் கேட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு அப்போஸ் பண்ணல, மணிஷ் சிசோடியாவுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு அப்போஸ் பண்ணல, ஏன் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அப்போஸ் பண்ணுறீங்கன்னு இதே ஜஸ்டிஸ் ஓகா ஓப்பன் கோர்ட்டில் ஹியரிங் அப்போ துஷார் மேத்தாட்ட கேட்டார். இதில் அவர் வரக்கூடாதுன்ற இது தந்திரங்கள்னு முதலமைச்சர் சொல்கிறாரே சதின்னு, மார்ச் ஏப்ரலில் நீதிமன்ற விடுமுறைக்கு முன்பாக 2 மாதம் சுப்ரீம் கோர்ட்டு விடுமுறை, அதுக்கு முன்பு அந்த வழக்கு ரீச் ஆகிறப்ப இதோ சாயங்காலம் ஆர்கியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு ஆர்கியூ பண்ணுறேன்னு சொன்னாங்க, வரவே இல்லை துஷார் மேத்தா. இது வரைக்கும் 8 டைம் இதே பெயில் மேட்டரில் இடி மட்டும் அட்ஜென்மெண்ட் மட்டும் வாங்கியிருக்காங்க. இடியோட ஒரே கோணம் ஏன் இடி பெண்ணுங்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜி டிலே பண்ண பார்த்தாருங்கிறாங்க. ஆனால் ஒரு பெயில் மேட்டரில் 8 முறை அட்ஜென்மெண்ட் வாங்கினா ஒரே கேஸ், நான் 10 வருஷம் சுப்ரீம் கோர்ட்டை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு பெயில் மேட்டரில் ஒரு ஏஜென்சி, ப்ராசிக்யூஷன் ஏஜென்சி ஒரு 8 முறை அட்ஜென்மெண்ட், அதுவும் சொலிசிட்டர் ஜெனரல் கோர்ட் நம்பர் 1 இருக்காரு, கோர்ட் நம்பர் 2 இருக்காரு, ஏன் எத்தனையோ ஏஜி இருக்காங்களே, அதெல்லாம் விட்டுட்டு துஷார் மேத்தா தான் ஆர்கியூ பண்ணணும், 8 முறை அட்ஜென்மெண்ட் வாங்கினாங்க. அதனால தான் ஒரு கட்டத்தில் ஜட்ஜே கேள்வி கேட்டார், நீங்கள் நாளைக்கு ஆர்கியூ பண்ணியே ஆகணும், இதுக்கு மேலே ஒரு பெயில் மேட்டர் எல்லாம் தள்ளி வைக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றமே சொல்லிச்சாங்க. உச்சநீதிமன்றத்தோட இன்றைய தீர்ப்பு மிக மிக முக்கியமானது. பிஎம்எல்ஏ சட்டத்தில் ட்வின் கண்டிஷன் செக்ஷன் 45 ஒருத்தர் பெயில் வாங்கணும்னா கடினமான நிபந்தனைகள் இருந்தாலும், ஆனால் ஆர்டிகல் 21 அரசியல் சாசனம் ஒரு தனி மனிதனோட சுதந்திரத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குது. ஒருத்தர் இப்பவே 1 வருடம் 3 மாதங்கள் சிறையில் இருந்திருக்காரு, 15 மாதங்கள் சிறையில் இருந்திருக்காரு, அதோட மேக்ஸிமம் சென்டென்ஸ்
7 வருஷம் தான். ட்ரையலே நடக்காத போது, சார்ஜஸே என்ன ஃப்ரேம் ஆகும்போது எத்தனை வருஷம் நீங்க உள்ள வச்சிருக்க போறீங்கிறத அந்த கடுமையான சொற்களை பயன்படுத்தி தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் இந்த ஒரு ஜாமீனை கொடுத்திருக்கிறார்கள். மெரிட்லயும் உச்சநீதிமன்றம் உள்ள போயிருக்காங்க. ஆனா இந்த கேஸ்ல மெரிட்லயும் பல்வேறு தவறுகள் நடந்திருப்பதை தான் செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லியிருக்காங்க. ட்ரையல் கோர்ட்ல தான் போய் பார்க்கணும். ஆனால் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை ட்ரையலே நடத்தாம எத்தனை மாதங்கள் இது பாரி ஒரு கைது செஞ்சுட்டு எத்தனை மாதங்கள் உள்ள வச்சிருக்க போறீங்கிறதா உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையோட கேள்வி. எஸ்பி லட்சுமணன் சொன்னதுலேருந்து அப்படியே கொஞ்சம் நகர்த்தி வரணும்னா, கெஜ்ரிவால், சிசோதியா, ஹேமந்த் சோரன், கவிதா, இங்கே செந்தில் பாலாஜி, இதெல்லாம் வந்து உச்சநீதிமன்ற மக்களவை தேர்தலுக்கு முன்பு கிடைக்காத பெயில் ரிசல்ட்டுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வு வருது. அதை பொலிட்டிக்கல் இம்பேக்ட், அதாவது கோர்ட்டு, நீதிமன்றம், சட்டத்துக்கு வெளியில் இருக்கிற புறச்சூழல் அப்படின்ற ஒன்று அது ஒரு காரணியா இருக்கா? அது ஒரு ஃபேக்டரா நம்ம எடுத்துக்கலாமே தவிர அது மட்டுமே ஃபேக்டரா கிடையாது. காரணம்னா இடி கையை மீறி, இடி வந்து சட்டத்துக்கு மீறி செயல்படுறாங்கிறத உச்சநீதிமன்றம் உணர்ந்திருக்கு. எப்போ கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்களோ, 1.5 ஆண்டு காலமா விசாரிச்சாங்க கெஜ்ரிவாலை, 1.5 ஆண்டு காலமா அரெஸ்ட் பண்ணாம எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி எப்போ கெஜ்ரிவால் இந்த கேஸோட இடிக்கு எதிராக இந்த வழக்குகள் திரும்பறதுக்கான டிப்பிங் பாயிண்டே கெஜ்ரிவாலோட அரெஸ்ட் தாங்க. 2022 ஆகஸ்ட்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க, இசிஆர் ஃபைல் பண்றாங்க. 1.5 ஆண்டு காலமா இடி எதுவுமே பண்ணாம எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்றாங்க கெஜ்ரிவால். அதுதான் டிப்பிங் பாயிண்டா சுப்ரீம் கோர்ட் பார்த்தாங்க. அதே போல நீங்க சொன்ன மாதிரி ஹேமந்த் சோரன், அனதர் சீஃப் மினிஸ்டர், சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட். மெரிட்லயே போய் உச்சநீதிமன்றம் அந்த கேஸ் என்ன சொல்லிச்சுன்னா, ஹைகோர்ட் இதுல கேஸே கிடையாது, எப்படி நீங்க ஒரு அரெஸ்ட் பண்ணீங்க, இந்த அரெஸ்டே தப்புங்கிறது தான் உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு. இன்றைய தினமும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்க ஒரு முக்கியமான பேராகிராஃப் நம்ம பார்க்கணும். கீழமை நீதிமன்றங்களே அமலாக்கத்துறை வழக்குகளில் இனிமேல் ஜாமீன் வழங்க வேண்டும். ஜாமீனுக்காக ஒரு உச்சநீதிமன்றம் வரை வருவதையே இனிமேல் ஏற்கக்கூடாது. கீழமை நீதிமன்றங்களே ஜாமீன் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் இன்றைய வழக்கில் ஒரு தீர்ப்பை கொடுத்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. இது ஒரு 240ங்கிற ஒரு நம்பருக்கு மட்டும் ஒரு காரணம் கிடையாது. அமலாக்கத்துறை அரசியல் காரணங்களுக்காக அமலாக்கத்துறை பயன்படுத்தப்பட்டு பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டு ஜாமீனே கிடைக்காமல் உள்ளிருப்பதைத்தான் உச்சநீதிமன்றம் இதற்கு மேலும் முட்டால் அமலாக்கத்துறையை கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் தற்போது தொடர்ந்து செக்ஷன் 45 டிங்கர் பண்ணாம அதற்கு தாண்டி அதை ஒரு சர்க்கம்வென்ட் பண்ணி எப்படி பெயில் கொடுக்கலாங்கிறதா உச்சநீதிமன்றம் தற்போது கொடுத்திருக்கதா தான் பார்க்க முடியுது.